லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதி இருக்கார்ல அவனோட வீட்டுக்கு சிஇஓவும் அசிஸ்டண்ட்டும் போயிருப்பாங்க. வீடே பார்த்தீங்கன்னா ரணகலமாக பயங்கரமாக த்ரில்லிங்காக தான் இருக்குது. இதில் வேற செத்து இருக்கானு வேற சொல்லிட்டு இருக்க. சிஇஓக்குனா அல்ல டே எப்படியாச்சும் சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி குடுடா அப்படின்ட்டு இருக்க. நான் என்ன பாக்கெட்லேயே போட்டு வச்சிருக்கேங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அவன் அப்பவே வேணும்ன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் சரி 2 பேத்துக்கு தோசை விழுந்துட்டு இருக்கு. என்னன்னா இவங்க ஆக்சுவலாக துவைக்கவே சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்கள துவைச்சு போட்டோன்னே காய்கறிக்கு வேற டைம் ஆகிடும். இப்போதைக்கு நைட்டு இவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு 2 பேரும் கத்துன்னு கத்திட்டு போயிட்டு இருக்க. எல்லாமே உன்னால தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா ஏர் ட்ரையர் மாதிரி போடலான்ட்டு தான் போட்டிருப்பாங்க. பட் தெரியாமல் இதாக இருக்கும். அப்போ என்ன பார்த்து நம்ம ஹீரோ வேற ஃபுல்லாக நினைச்சிருப்பாங்களே விளையாண்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு இந்த ஹியூமனோட உடம்பு இப்படி தான் வேலை செய்யும் போல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. பத்தாவதுக்கு இவர் ஷர்ட் வேற ரிமூவ் பண்ணிட்டாரா இவளா அப்படியே நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் உடம்பே கவனிக்கிறது இல்லை, எனக்கு இப்போல்லாம் சாப்பிட்றதே இல்லைன்ட்டு இருக்கேன், ஏன் நல்லா தானே இருக்குன்னு டிவை பார்த்தீங்கன்னா உளறிறா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கே சுயநிலை வருது. இந்த ஹியூமனோட உடம்பே இப்படி தான் போல அப்படின்ட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சுயநினைவோட பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ வம்பு இழுத்துட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியாமல் நம்ம ஹீரோ வேற விழுந்துடுறாரு. விழுந்த உடனே சரி 2 பேத்துக்கும் சரி பக்குன்னு ஹார்ட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்துடுறாங்க. வந்த உடனே டேய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு இருக்காங்க. டே இது ஓஃபனேஜ்டா, இங்கே போய் இப்படிலாமா பண்ணிட்டு இருப்பீங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சுற்றி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேட் பண்ணுறீங்களான்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க யாரும் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் நீங்கள் எங்கள் கூட சுற்றலன்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து ஒதுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு ஹீரோ ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்க. டே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தானே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாம் அப்படின்ட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம 2 பேரும் இப்போ ஒரே வீட்டில் இருக்கோம், அவனுக்கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதெல்லாம் பெரிய கதை அப்படின்ட்டு இருக்க. அதனால என்ன சரி விடு பரவாயில்லன்ட்டு இருக்கா. என்ன 2 பேரும் கல்யாணம் படிக்க போறீங்களான்ட்டு ஒருத்த ஆரம்பிச்சிட்டு இருக்க. கல்யாணம்லாம் நம்ம ஹீரோ இப்போதைக்கு பண்ண மாட்டான்டா, உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்க. இது ரெண்டா பெரிய குண்டா போட்டுட்டு இருக்கீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்கள் பாட்டியை பார்க்க போனியா இல்லையா இப்படியே சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டவுட்டு, என்னது பாட்டியா அப்படின்ட்டு. அவங்க தான் செத்துட்டாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க, உங்கள் பாட்டி இங்கே தானே இருக்காங்கன்னு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி ஏற்கனவே செத்து போயிருப்பாங்களே அதுதான் ஞாபகம் இருக்கும். என்னடா இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பாட்டி இப்போ உயிரோடு இருக்காங்களான்ட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவனுக்கெல்லாம் விளையாடுறானுங்களா என்னன்னு கூட தெரியாமல் சரி பார்க்கலான்ட்டு போக எங்கடா இருக்காங்கன்ட்டு அவனுங்க கிட்ட அட்ரஸும் வாங்கிக்கிறாங்க நம்ம ஹீரோ, எந்த ரூம் நம்பர் அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோச் இருக்கார்ல அவங்க கூட சேர்ந்து காய்ச்சி விளையாடிட்டு இருக்காங்க. கோச்சு கடைசியில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இருக்க. நான் மறுபடியும் தோத்துட்டே இருக்கேன்ட்டு பாட்டி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதோ ஒரு நாள் நான் உங்களுக்கு ஃபண்டெல்லாம் கொடுக்கலான்ட்டு வந்தேன், இப்போ பாருங்க உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிடுவேன் போலன்னு கோச்சு கலாய்ச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் கழிச்சு பாட்டியை பார்க்குறாருல, அவர் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாட்டுக்கு இது ஒரு கேஷுவல் தானே, வாடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்குன்னா பேச்சு மூச்சே வரல. அவர் கிட்டத்தட்ட போய் அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க செத்து போனவங்க லைஃப்பில் உயிரோட வரும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஏன் என்னாச்சு எதுனா பிரச்சனையான்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கோச் இந்த கேம்லேருந்து தூக்கிட்டான்ல, அதனால தான் ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா சரி விடு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாமா இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ இப்படிலாம் இப்படிலாம் அழுகிறவனாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோச்சே பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ தனியெல்லாம் குடிச்சிட்டு இருக்காத, உங்கள் பாட்டி கிட்ட நீ எவ்வளோ பாசமாக இருந்தேன்னு காமிச்சேன் அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோவோட டீமில் இருந்தாங்கன்னா அவங்களோட கம்பெனி தான் அவங்க பாட்டிக்கெல்லாம் இந்த கிராண்ட்மாக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ டீமில் இருந்தால் தான் உங்கள் பாட்டிக்கு கரெக்டாக ஸ்பான்சர்ஷிப் போகும், அதனால உன்னை நான் சேர்த்திக்கிறேன், மற்றபடி உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு கோச் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே ஹீரோவை டீமுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. எப்படியோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வெறுத்தாலும் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன்டா நான், நீ என்ன பண்ணுவேன் என்ன வாழன்ட்டு எனக்கு தெரியாதா ஒன்றுன்ட்டு எப்படியோ ஹீரோவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டிக்கு வயசாகிட்டே போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலான்ட்டு வேறு எதுனா உங்களுக்கு எதனா பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு இருக்க. எனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் என்னை நல்லா பார்த்துக்கிறியேன்ட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் அவங்க நினச்சபடி பார்த்துக்க முடியல, மன்னிச்சிடுங்கன்ட்டு இருக்க. நீ அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை பற்றி பேசினாலே எல்லாமே பொறாமப்படுவாங்க தெரியுமான்ட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே, இதை ஒரு வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லையே, நீ என்ன எவ்வளோ ஊருக்கு சுற்றி காமிச்சிருக்க, அது எல்லாத்தையும் மறக்க முடியுமா என்ன, எல்லாத்துக்கிட்டையும் நான் ஃபோட்டோ காமிச்சு அவ்வளோ பெருமைப்பட்டுப்பேன் தெரியுமான்ட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ
அவங்கள ஊரெல்லாம் சுற்றி காமிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க நான் கூட்டிகிட்டு போனேன் காட்டுங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு தான் தெரியாதே. அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை ஏன் கேட்குற, நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் நீ என்னை அப்படியே சுற்றி காமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நினச்சா எல்லாத்துக்கும் பொறாம வரும். யாருக்கு தான் இப்படிப்பட்ட பேரும் கிடைக்கும்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்த சுற்றி காமிச்சிருக்காரு. அவருக்கும் இது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க பாட்டி அவ்வளோ ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்க. இவரு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வெளியே நின்று கவனிச்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்படிலாம் இருப்பானா, இப்படி ஒரு பாசக்காரனா இருப்பானா, அவங்க பாட்டியை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டானே, அவ்வளோ குழந்தையா ஏக்கமாக இருக்கானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அதைவே நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஏதோ ஒரு வயசானவர் வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நினச்சாருன்னு தெரில. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிக்கி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினா டே விடுறா விடுறான்னு கத்திக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறாங்க. விடுங்க விடுங்கன்ட்டு எப்படியோ அந்த பெரியவரை பார்த்தீங்கன்னா இழுத்துறாங்க. பட் ஜஸ்ட் மிஸ்ல அவர் கிட்டத்தட்ட குறவழிவே கடிச்சு முடிச்சிருப்பார் போல, அவ்வளோ வெடியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்களோட மருமக வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் அவங்க மாமனார் இருப்பாரா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி பேசி விட்டுறாரு. இப்படி என்ன ஆயிருக்கும் தெரியுமா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தான்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல நல்லா தான் இருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஞாபகம்லாம் சரியில்லை, அதனால அப்படி ஆயிட்டாருன்ட்டு இருக்க. அவங்க மாமனார்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், நான் என்ன பண்ணினேன், நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன்ட்டு அவர் கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க. வயசாகிறங்காட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் முத்திட்டு இருக்கு, மன்னிச்சிடுங்க, எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டு இருக்க. கரெக்டாக அவங்களோட பையனும் வந்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பையனை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ அடிபட்டுருச்சான் இருக்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேங்கிற மாதிரி ஹீரோய்க்கு ஏதோ ஒரு லிங்க் ஆகுது. அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிளைண்ட்டாக வந்திருப்பாங்க போல். இவருக்கு ஏதோ குட்டி ஃப்ளாஷ் மட்டும் வருது. பட் அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இவன் என்னோட கிளைண்ட்டாக இருந்திருக்கான், அது மட்டும் எனக்கு தெரியுதுன்ட்டு ஹீரோயினுக்கு தெரியுது. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு ஏதோ பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்போதைக்கு ஓப்பனாக கேட்கல. சரி விடுங்க, என்னை மன்னிப்பு தானே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வா போகலான்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறா. பட் வீட்டுக்கு போகும்போதே அவளுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேனே, என்னத்தை தான் பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு இருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அக்கௌண்ட்டோட பேலன்ஸை செக் பண்ணுவோம், அடுத்த சாமானெல்லாம் வாங்கிருக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா காசு பார்த்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய் தான் இருக்குது. இதை வச்சு எப்படா ஒரு மாதத்தை ஓட்டுறது, ஒன்றுமே இல்லையா பொருள் எல்லான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. காசுக்கு வேறு இப்படி பஞ்சமாக இருக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா வாசம் அது அப்படின்ட்டு நைட்டு நடிச்சாமல் வாசம் வருது. போய் பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சும்மா விடுவாளா, எனக்கும் கொஞ்சம் சமைச்சு தரியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 2 பேரும் அப்புறம் என்ன மாற்றி மாற்றி சமைச்சு மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு புடி பிடிச்சிட்டு இருக்காங்க. சே என்னதான் இருந்தாலும் சரி நான் பன்னிக்கறி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் போக்கு தான் கொரியன்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்களே, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சே இந்த மாதிரி இப்போ ரைமான் சாப்பிட்டு முட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்லன்ட்டு சோறு பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போ தான் உங்ககிட்ட காசு வந்து எனக்கு வாங்கி கொடுக்க போறியோன்ட்டு இருக்க, எல்லாமே தொலைச்சதுக்கே நீ தானே காரணம்ட்டு மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நான் ஏதோ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கலை அப்படின்ட்டு இருக்க, இருந்தாலும் என்னால் இருக்கிற காசை வச்சு சோஜு வாங்கிட்டேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வாங்கியிருக்காங்களோ கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி நேற்று ஒரு நடந்த இன்சிடென்ட்னால தான் எனக்கு மூடு அப்படி இருக்குன்ட்டு இருக்க. ஏன் அதைவே நினச்சிட்டு இருக்கியா, அதை வச்சு மூவ் ஆன் ஆகலால அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்லை நான் இந்த டைம் நல்லாவே புரிஞ்சுச்சு, ஆக்சுவலாக இந்த மாதிரி என்னோட சக்தி போனதுக்குலாம் காரணம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படின்ட்டு ஹீரோயின் அவள் பண்ண தப்பு உணர்ந்துட்டுருக்கா. ஆமாம் நீ என்ன தான் பண்ணுன, அந்த ஆள் ஏன் உன் மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸ் காட்டுறான், எதுவுமே உனக்கு தெரியலையான்ட்டு இருக்க. ஹீரோயின் அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன பண்ணேன்னு தான் எனக்கு ஞாபகமே இல்லை. அவனும் என்னோட கிளைண்ட்டாக கூட இருந்திருக்கலாம், மேபி ரிவார்டுக்கு பதில் நான் வேறு எதனா மாற்றி விட்ருக்கலாம், நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் எனக்கு நானே இதை கொடுத்துக்கிற தண்டனை, எனக்கு விதியாக கொடுக்குற தண்டனை தான் இதெல்லாம், அது மட்டும் எனக்கு தெரியுது, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் மேலே இருக்கிற தப்போ அவள் கம்ப்ளீட்டாக உணர்ந்துட்டா. ஆனால் ஹீரோ எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னு தெரியாது, ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் பாட்டி என் கூட இல்லை, இப்போ என் கூட இருந்தாங்க, அதுவே எனக்கு பெரிய வர மாதிரி இருக்குது, அதை விட என்ன பெருசாக இருக்கும் போதுங்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் அவங்க தனியாக கஷ்டப்பட்டிருப்பாங்க, நான் எப்போவுமே அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன், பணம் பார்த்துக்கிட்டது இல்லை, இன்றைக்கி தான் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், என் பாட்டியே எனக்கு திரும்ப வந்திருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நான் தான் தப்பு மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பை கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின்ட்ட இது வரைக்கும் ஒன்று திட்டினதுக்கெல்லாம் சாரிங்கிற மாதிரி அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி விடு, இது எல்லாமே ஒரு நாள் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, ஆனால் எல்லாம் பழையபடி மாறினா கூட இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நிஜமாலுமேவா சொல்கிற, அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பியான்னு இருக்காங்க. ஆமாம், ஏன் நீ ஹியூமனாக இருந்துட்டு எதுவுமே உனக்கு அவ்வளோக்கு ஞாபகம் இல்லையா என்ன, ஒரு மெமரி கூடவா உனக்கு இல்லை அப்படின்னு
அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அது என்னது அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு நீ தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவுக்கு ஷாக்கு, என்னடா அவ சொல்கிறா அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட ஹார்ட் எப்போ பார்த்தாலும் உன்னை பார்க்கும்போதெல்லாம் நல்லா ரேஸ் ஆகி துடிச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ரொமான்டிக் ஃபீலிங்லாம் சொல்லுவாங்களா ஹியூமனுக்கு, அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உன்னை டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேட் பண்ணணுன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அவருக்கு நான் பேய் அடித்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா இப்போ நான் ஹியூமன் தானே, அப்போ எனக்கு இந்த ஹார்மோனு அது இதுன்னு வேலை செய்யல. அதனால தான் உன்னை டேட் பண்ணணும்னு தோணுது. நான் இப்போ உன்னை டேட் பண்ணி ஆகணும்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஏதோ அக்ரிமெண்ட் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு எதுனா அறிவு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு காரணம் இல்லையே, நல்லா தானே இருக்க. அதனால தான் இந்த ஜெனரேஷனில் இப்பெல்லாம் கிடைக்காதுல, அதான் நான் ஓகே சொல்கிறேன் இருக்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட மீனிங்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு இருக்க. நான் உன்னை டேட் பண்ணணும் அவ்வளோதான், வா டேட் பண்ணலான்ட்டு இவ ஏதோ வா சாக்லேட் வாங்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ வருஷம் நான் பசங்களே இருக்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணேன். காரணம் நான் ஒரு ஹியூமனாக மாறிடுவேன்னு. ஆனால் இப்போ நானே ஒரு ஹியூமன் தானே, அதனால நான் டேட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. நீ இப்போ மட்டும் டேட் பண்ணலன்னா உன் லைஃபுக்கே திரும்ப போக முடியாதுன்ட்டு இவ பிளாக்மெயில் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போது நீ எல்லாமே குவாலிஃபைடாக தானே இருக்க, என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அவ்வளோதான், மற்றபடி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டுலாம் இல்லை அப்படின்ட்டு இருக்க. இப்படிலாம் முதல்ல ஃபீலிங்ஸே வரக்கூடாது, இது இப்படிலாம் டேட்டே பண்ண மாட்டாங்கன்னு இருக்க. எனக்கு இப்படி தான் பண்ணணும், நீ பண்ண போறியா இல்லையா, மறுபடியும் லைஃப் வேணுமா வேண்டாமான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தான் பிடிச்ச காலுக்கு 3 முயல்னு டேட் பண்ணலாம் செல்லம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இவன் நிஜமாலுமே பைத்தியம் தான் போலன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசே விட்டுட்டாரு பாவம். நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து திரும்பி படுப்பாரு பாருங்க. அவள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கா. இவருக்கு பார்த்த உடனே பயமாயிடுச்சு, என்னடி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. காலங்காத்தால இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் இதெல்லாம் கப்பிள்ஸ் பண்ணுவாங்க தானேன்னு இருக்கா. அதுக்கு ஏன் நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன்ட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதோ நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கப்பிள்ஸ் எல்லாம் தூங்கும் போது ஒருத்தவங்க ரசிப்பாங்க அப்படின்ட்டு, நானும் அதை தான் பண்ணேன். எனக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்காது, என் கழுத்து தான் வலிக்குது, சீக்கிரமா வா அப்படின்ட்டு சமைக்கலுக்கு சாப்பிட்ற கூப்பிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு போனால் வாயில் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் என் நேரண்டி அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோ சாப்பிட்லான்னு போனால் இரு இப்போ நான் தானே உனக்கு ஊட்டி விடணும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுறதுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வேற வழியே இல்லை, அவள் அதட்டி கொடுத்துட்ருக்கா, அவளும் சாப்பிட்ருக்கா. இந்த மாதிரி கப்புள்ஸ் மாற்றி மாற்றி ஊற்றி விட்டா டேஸ்ட்டெல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு மாறவே இல்லையே, அதே மாதிரி தானே இருக்குது, உனக்கு எதனா டேஸ்ட் மாறிச்சா என்னன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்ட்டு இருக்கா. அது எப்படி நிறுத்த முடியும், நம்ம வேண்டாம் கையை பிடிச்சி பார்ப்போமான்ட்டு இருக்க. ஹீரோக்குன்னா சாப்பிட்டு சாப்பாடு பொறையேறிட்டு இருக்கு. இப்போ நீ என் கையை பிடிச்சாதான் உனக்கு தண்ணி தருவேன் பிளாக்மெயில் வேற பண்ணுறா. அவரு வேற வழி இல்லாமல் தண்ணியை கொடுத்து தொல்லடின்ட்டு இருக்க. அவளும் தண்ணி கொடுத்துட்டு ஆமாம் இன்னைக்கு நம்ம நைட்டு வேணால் டேட் போகலாமா, எல்லாமே கப்புள்ஸ் எல்லாம் போவாங்க தானே அப்படின்ட்டு இவ சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மூஞ்சியெல்லாம் ஸ்லோமோவில் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு டக்குன்னு பகீர்னு ஆயிடுது. நான் உன் கையை என்ன கடிச்சா வைக்க போகிறேன், ஆனால் நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணுறேன்ட்டு இருக்க. சரி அடுத்து என்ன பிளான்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஒரு நாள் ஹாஸ்டமாக போயிட்டு வந்தாலும் நமக்கு நல்லது நடக்காது, மறுபடியும் நம்ம முதியோர் உள்ள போகணும், நம்ம நிறைய புண்ணியம் பண்ணதான் அது ஒரு வாரம் கழிச்சது நமக்கு ரிசல்ட் தெரியும், அது ஏறி இருக்கா இல்லையான்ட்டு. அது போக அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் கலெக்ட் பண்ணணும், அவன் யார் எதுக்காக அப்படிலாம் பண்ணியிருக்கான்ட்டு. கண்டிப்பாக அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று என்கிட்ட இடிக்குது, அவன்கிட்ட என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையாவா சொல்கிற அப்படின்ட்டு இருக்கா. ஆமாம் இல்லைனா அவன் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணணும், கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது வா போல அப்படின்ட்டு ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அது உண்மையை கண்டுபிடிக்கலான்ட்டு மறுபடியும் ஆஸ்ட்ரமா வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் தான் கைஸ் அப்படியே நம்ம ஹீரோயின் பண்ண கதையெல்லாம் என்ன நல்லா சம்பவம் பண்ணி வச்சிருக்கா மகாராணி அப்படின்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் வழக்கம் போல் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.